குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது பிசாசு பிடிச்சவன் எப்படி இருப்பான்னு பார்த்தோம். அதே இது பிசாசு பிடிச்சவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், அதுபோல் பிசாசு இடம் கொடுத்தவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பிசாசு எப்படிப்பட்டவன் சொல்லி போன வாரம் பார்த்தோம் இல்லையா. அவன் மோசமானவன், எந்த ஒரு கடுகளவு கூட நல்ல விஷயம் அவன்கிட்ட கிடையாது. அப்படியானால் பிசாசுடைய கிரியைகளை சுமக்கிற நம்மள்கிட்டையும் கடுகளவு கூட நல்ல விஷயம் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் என்பது தான் அர்த்தம். எந்த அளவுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியலையோ அந்த அளவுக்கு நம்மளை கெடுத்து வச்சிருக்கான் சாத்தான் என்பது தான் அவருடைய அர்த்தம். பேச்சில் இருக்கலாம், சிந்தனையில் இருக்கலாம், செயல்களில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். இதெல்லாம் அறிகுறிகள், நோய்களுக்கு அறிகுறின்னு சொன்ன மாதிரி பிசாசின் அறிகுறிகள் இதுதான். கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர பக்கத்தில் உள்ளவங்களையோ மற்றவர்களையோ நேசிக்கலைன்னா, அன்பு காட்டலைன்னா நான் பிசாசின் மகன். கிறிஸ்தவங்கிற போர்வையில் இருக்கிற பிசாசின் மகன். இதைத்தான் நான் புரிஞ்சுக்கணும். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும் என்பதுதான் கிறிஸ்துவின் போதனை. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ள சுமப்பது பாவமா பரிசுத்தமா என்பதை நம்மளாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். என்றால் நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, கிரியைகளினாலே நம்ம எப்படி அறியப்படுகிறோம் மற்றவர்களுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பிசாசனுடைய அழகான தந்திரங்களில் முக்கியமான விஷயம். குணத்தையே மாற்றிடுவான். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னா பிசாசை துரத்துவது எப்படி. இந்த பொல்லாத பிசாசை நம்ம சரீரத்திலேருந்து, அடுத்தவங்க சரீரத்திலேருந்து, இன்னும் நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய எல்கையை விட்டு அவனை துரத்தணும். அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம நீ பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது யாக்கோபு 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கவனிங்க, என்ன செய்யணுமா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். முதல்ல கீழ்ப்படி எப்போவுமே மேல்படிக்கு நம்மளை கொண்டு போகும். இப்போ நம்ம எதுக்குமே அடங்காதவர்களாக இருந்தோன்னா நம்ம கீழ்ப்படிது இல்லாதவங்களாக இருக்கிறோம். முதல்ல கீழ்ப்படியணும். இங்கே ஏற்கனவே நம்ம வாட்சோம், இந்த கீழ்ப்படிதலுடைய அருமைகளெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு கீழ்ப்படியணும். இதில் கடவுளுக்கு ஒரு மனுஷன் அடங்கணும். அதுக்கு அர்த்தம் அடங்கணும். கடவுளுக்கு கீழ்ப்படியணும். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுன்னா தன்னை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்ப்படிஞ்சு, நீங்கள் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நடக்கிறேன் அப்படி சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கறது தான் கீழ்ப்படுகிறது. அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா நமக்குள்ள தேவனுடைய கிருபை நம்ம கூட இருக்கும். கிருபை இருக்கும் பொழுது நாம் பிசாசை விரட்ட முடியும், பிசாசு இடம் கொடுக்காமல் வாழ முடியும். இது இல்லைன்னா நமக்குள்ள என்னென்ன வாசம் பண்ண போகுது, என்னென்ன இருக்க போகுதுங்கிறத நம்மளாலே கணிக்க முடியாது. நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இந்த உலகத்தில், பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு விழுவோம், மற்றவங்கள்ட்ட எரிஞ்சு விழுவோம், எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மகிட்ட இருக்க என்னது, ஒரு சமாதானத்தின் ஆவி நம்மக்கிட்ட இருக்காது, தேவ சமாதானம் நம்மகிட்ட இருக்காது. ஒரு வீடை நீங்கள் 1 மாதம் பூட்டி போட்டு அதில் நீங்கள் 1 மாதம் கழித்து அந்த வீடை திறந்து போய் பாருங்கள், எப்படி இருக்கும். ஒரு காற்று போகாமல் நீட்டாக அடைச்சிட்டு வந்துடுங்க. தூத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு பூட்டி போட்டு 1 மாதம் கழித்து தரீங்க, என்ன நடக்கும் இந்த வீட்டுக்குள்ளே? எப்படி வந்துச்சு? அதை விட முக்கியமாக ஒன்று இருக்கும், வலை பிடிச்சிருக்கும். ஸ்பைடர் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வலையை கட்டி நீங்கள் போகும்போதே எல்லாம் அத்து விட்டு தான் போகணும். இந்த மாதிரி இருக்கும். சரி, இதை விடுங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் குடியிருங்க, 1 மாதம் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருங்க. நீங்கள் வீட்டிலேயே வாசம் பண்ணுங்க, படுங்க, தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. வீட்டை 1 மாதம் க்ளீன் பண்ணாமலே, முத்தம் தூக்கக்கூடாது, வீட்டை தூக்கக்கூடாது, க்ளீன் பண்ணக்கூடாது, ஒற்றை அடிக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன நடக்கும்? அதை விட மேலே இருக்கும்.
ஏன்னா இப்போ முதல்ல பூட்டி போட்ட வீடே இப்படி இருக்கு, இப்போ திறந்து விடுவீங்க, இப்போ டஸ்ட்டு தூசி எல்லாம் எலி புலி எல்லாம் உள்ள வந்து என்ன விளையாடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். மனிதனுடைய இருதயம் மனிதனுடைய மனமும் அதுதான். நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்து கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இடம் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தருக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தா எங்கே நடக்கும்? ஒரு கிரியைக்கு இடம் கொடுத்தாகணும். ஒரே ஒரு கிரியைக்கு. வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலியை நீங்கள் விட்டுட்டு போங்க, ஒரு மாதம் கழிச்சு ஒரு பண்ணையே இருக்கும் இல்லையா? விட்டது ஒரு எலி தான், ஆனால் ஒரு பண்ணையே இருக்கும். நம்ம சர்ச்சிலோட எல்லாம் நம்ம இது பண்ணுறோம் பாருங்கள், ஸ்டாரில் உட்காந்து தூங்குது. அதை எடுத்து தட்டுறது கூட நம்மக்கிட்ட என்ன இல்லை, டைம் இல்லை. அவங்க உங்கள் உள்ளெல்லாம் கூடு கட்டி வச்சுருக்குது. அதாவது ஒரு பக்கம் பெட்ரூமு ஒரு பக்கம் அடைச்சி வச்சுருக்கோம். ஏதோ ஒரு கேப்பில் அவங்க வந்து துணியைக்கோ என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சாலும் பள்ளி எப்படியா உள்ள வந்துடும். பார்த்துருக்கீங்களா? இருதயம் அதே மாதிரி தான். குப்பை கடங்காட்டு நாம் போட்டு வச்சுருக்கிறோம். பல நேரங்களில் நாம் அதை சுத்தப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். அது சுத்தமாக இருக்கும், அது தெய்வீக ஸ்தலமாக மாறும். அந்த மனிதனுக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அமைதல் இருக்கும். அல்லேலூயா. அவனுக்கு பயம் இருக்காது. அந்த பவுலுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பவுல் காற்றினால அந்த அந்த படகு அடிபட்டு அந்த கப்பல் சேதமடைஞ்சு அவ்வளோ பிரச்சனைக்குள்ளாவது, தானும் சாக போகிறான் எல்லாரும் சாக போகிறாங்கிற உறுதியாகிவிட்டது. ஆனால் இந்த பவுல் அவ்வளோ பெரிய போராட்டத்தின் மத்தியில் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. பயப்படாதீங்க, கப்பலுக்கு மட்டும்தான் சேதம் வரும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. போராட்டம் தான், கப்பலில் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா காற்று அடித்து எல்லாம் சேதமாச்சுட்டு ஒன்றுமே இல்லை. அதனால் அவன் பேச்சை யாரும் கேட்கல, அலட்சியம் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் கேட்டாங்க. ஏன்னா பவுல் சொன்னது போலேயே எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆகவே வாழ்க்கையில் பிரச்சனை வருது நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவன் படிச்சுட்டு பேசுகிறான், இவங்களுக்கு என்ன தெரியும் என் கஷ்டத்தை பற்றி? நான் சொல்ல வேதம் சொல்லுது, நானும் அதை தானே கடைப்பிடிக்கிறேன். ஆண்டவர் தான் நம்மளை தேற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடன் பிரச்சனையா, சூழ்நிலையா, போராட்டமா, பிசாசின் தந்திரம், ரொம்ப கவனமாக இருங்க, கப்பல் சேதம் வரும், வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வராது, நீங்கள் கடவுளை விட்டுட்டீங்கன்னா எல்லாம் போச்சு, அப்படி சொல்லி நம்ம தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ கிறிஸ்துக்குள்ளானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடிப்போன். யோவான் 1:21 வாசிப்போம். யோவான் 1:21. மன்னிக்கவும், யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை சோதனையில இப்படிதான் வரும். அந்த நேரத்தில் வெறுப்பு ஆகி ரொம்ப வெளியே வேற ஆண்டவர் தேடப்போம், வேற எங்கேயாவது போவோம், வேற சபையை மாற்றுவோம், அதெல்லாம் வராது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் தாயின் கற்பத்திலேருந்து வெறுங்கையாக தான் வந்தேன், நிர்வாணியாக தான் வந்தேன். போராட்டத்தை மத்தியில், பிசாசின் போராட்டத்தில், அந்த பிரச்சனையில் அவர் சொல்கிற வார்த்தை அது. என் தாயின் கற்பத்தில் நிர்வாணியாக என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாக இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்றார். இதே மாதிரி மன ரம்யமாக நம்ம இருப்போம். ஏன்னா தேவனுக்கு இடம் கொடுத்துருக்கோம், கீழ்ப்படிஞ்சிருக்கோம், பெருமை இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? அப்படி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாருங்க, இன்னொரு வசனத்தோட வாசம். எபேசியர் 5:21 வாசிக்கலாம். எபேசியர். தேவ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். நம்மளை விட ஒரு வயசு மூத்தவங்க, அல்லது நமக்கு மேலே இருக்க அதிகாரி, அல்லது நம்ம தலைவர்கள், நம்ம நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு. ஒரு ரூல்ஸ் போட்டுப்பாங்க கவர்மெண்ட், அது கீழ்ப்படியணும். ஆசிரியர் ஒன்று சொன்னால் கீழ்ப்படியணும். நம்ம கம்பெனியில் ஒரு அதிகாரி சொன்னால் கீழ்ப்படியணும். அப்புறம் நமக்கு சம்பளம் கொடுக்க எஜமான் சொன்னால் கீழ்ப்படியணும். ஆவுக்கிரிய தகப்பன், உங்கள் மேய்ப்பன் ஏதாவது சொன்னால் கீழ்ப்படியணும். நமக்கு மேலே இருக்குது, நம்முடைய வீட்டில்
நம்ம தலைவர் யார்? நம்ம வீட்டில் கணவர். கணவர் எதாவது சொன்னால் மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதாவது சொன்னால் என்ன செய்யணும்? அவங்க கீழ்ப்படிய, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டுங்கிறது அதுதான். இப்படி நம்ம தெய்வ பயத்தோட இதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. பயந்துல, தேவனுக்கு பயந்து நமக்கு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். நம்ம நீ சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி இருந்தோம் என்றால் நமக்கு இடத்துல தெய்வ பயம் இல்லை என்று தான் அர்த்தம். அப்படி தெளிவா வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக இந்த பிசாசை துரத்தணும்னா ஒரு ஐடியா இருக்கு. மார்க் 9:29 வாசிங்க. மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த வகையான பிசாசு வேதம் சொல்லுகிறது 29ஆம் வசனத்துல, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. அது ஒரு சில பிசாசு அந்த அலக்கழிச்சிட்டே இருக்கும் தன் வாழ்க்கையை. குடும்பத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டு இருக்கும்போது என்ன செய்யணும்னா, ஒரு முடிவு வரலன்னா சபையையோ இடத்தையோ கடவுளையோ மாற்றி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி பிசாசுகளை நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் இந்துலேருந்து வந்தவங்க தானே, விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி விரதம் இருந்து இப்போ வேறு லென்த் டேஸ் ஓடிட்டுருக்கு. 40 நாள் ஆண்டவர் உபவாசம் இருந்த நிகழ்வை நினைத்து பார்த்து அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி மக்கள் எல்லாம் அதை கடைபிடிக்க ஒரு பாரம்பரியமாக செய்கிறாங்க. ஆனால் நம்ம உபவாசம் அப்படி இருக்கக்கூடாது. பாரம்பரியமாக இந்த நம்ம பாரம்பரியத்துக்காக இந்த 40 நாளும் அப்படி இருந்தால் பாவம் புண்ணியம் நிறைவேறும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லவும் இல்லை. நம்ம எப்பெல்லாம் நம்ம சட்டை அழுக்காகுதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? துவைக்கிறோம். எப்பெல்லாம் உடல் நாற்றம் எடுக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்கிறோம்? குளித்து சுத்தப்படுத்துகிறோம். எப்பெல்லாம் வீடு அசுத்தமாக இருக்கோ பெருக்கிறோம். இதுதான் நம்முடைய மனநிலை. இதே மாதிரி எப்பெல்லாம் நமக்கு கஷ்டம் கூடுதலாக இருக்கோ அப்பெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒரு உபவாசத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். இந்த உபவாசம் என்பது இந்த மாதிரி ஜாதி பல வகையான பிசாசுகள் இருக்கும் இல்லையா? அந்த வீரியம் உள்ளதோ வீரியம் இல்லாதோ கடவுளுக்கு முன்பாக எதுவுமே பவர்ஃபுல்லானது கிடையாது. உபவாசம் எடுக்கணுங்கிறது நம்மளை தாழ்த்துவதற்கு, மேலும் தாழ்த்துவதற்கு. உபவாசம் என்பது நம்மளை இன்னும் தாழ்த்துவதற்கு. ஆண்டவரே அடியேன் வந்திருக்கிறேன். நம்மளை ஆண்டவருக்குள்ள எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிசாசு நம்மளை நெருங்காது, ஓடுவான். அப்போ நம்ம சொன்னாலே போதும், இங்கே சத்தம் போட்டு பிசாசே வெளியே போ, என்னை விட்டு அகண்டு போக மாட்டான். நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை உள்ள கூப்பிடுறது தான் தாழ்மையாக. நம்மளை தாழ்மையாக வைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இறங்குவார். இறங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்கிறவர்கள், அப்போ கர்த்தர் நம்மோடு இல்லை என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அதற்கு உபவாசம் தேவை. ஆண்டவரோடு வாசம் பண்ணுவது. இப்போ ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணணும்னா நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார். அப்போ ஆண்டவர் அக்கினிமயமானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த விதமான பிசாசு என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உபவாசத்தினால் அன்றி இந்த பிசாசு என்ன செய்யாதான்? போகாது, புறப்பட்டு போகாது என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை உபவாசம் போட்டு ஜெபிப்பது நமக்கு நல்லது. மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. எந்த விஷயம் பண்ணாலும் போகாதான். நம்ம குடும்பம் விடுதலை அடைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை விடுதலை அடைய வேண்டும், நம்முடைய மனம் மாற வேண்டும் என்றால் நாம் உபவாசித்து நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கணும். அன்னைக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, ரெட்டுறுத்தி சணல் உடை உடுத்தி சாம்பலில் உட்காருவாங்களாம். தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளம். சிங்கார மாளிகையில் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சிங்காசனம் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, உபவாசம்னு ஒன்று வரும்போது ரெட்டு உடுத்துவாங்களாம். உடுத்தி
தன்னை தாழ்த்தி சாம்பலுக்கு ஒப்பாக்கி நம்மளை கொண்டு உட்கார வச்சிடும். அவங்க உட்கார வைப்பாங்களாம் தாழ்த்தி. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி உபவாசம்ங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, அதனால் அவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் நம்மளை உபவாசம் மாதிரி தாழ்த்தணும். நம்மளை தாழ்த்தி அந்த அளவுக்கு பட்டினி கிடந்து உடலை வருத்தி அவங்க பக்தியாக நினைப்பாங்க. வெறுங்காலாக மக்கள் நடந்து போகிறாங்க கடவுளை தேடி, ஏதாவது நடக்காதா அப்படின்னு சொல்லி. நம்ம அதை மாதிரி பக்தியை காட்டணும். மற்றவரிடத்துல நான் உபவாசிக்கிறேன் பரிசுத்தவான் காட்டுவதற்கோ, நான் இன்றைக்கு நிறைய ஜெபம் பண்ணுகிறேன், நான் தேவனுடைய மனுஷன் என்பதை வெளியே காட்டுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. கிரியையினால தான் அதை காட்ட வேண்டும். ஆண்டவரிடத்தில் அப்படிலாம் காட்ட முடியாது. ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, எனக்கு உதவி செஞ்சிருங்கன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தணும். இதனால தான் நம்மளுடைய ஜபங்கள், வரட்டு ஜபங்கள்லாம் கேட்கப்படாது. ஆண்டவர் அதை பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்க, நம்ம விட்டு வேலைக்காரர், அவர் வேலைக்காரனே கேட்க மாட்டான். தாழ்த்தணும். தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே விழுந்து கிடக்கணும். ஆண்டவரே வாங்கப்பா, எனக்குள்ளே வாங்க, என் வீட்டில் வாங்க, என் பிஸ்னஸில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க. தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறத சமாதானத்தினால் நம்மளை தேற்றி கொண்டே இருப்பார். எந்த சூழ்நிலையும். கப்பல் சேதம்தான், மேஜிக் உடனே நடக்காது. நிறைய பேருக்கு நடக்காத உடனே எழும்பி போயிடுறது. இந்த பவுல் கடலில் ஒன்றும் குதிக்கவே இல்லை, சாடல்ல குதிக்கலை, துள்ளலை, உதறல, ஒன்றுமே பண்ணல. அவர் கடலுக்குள்ள மனரம்யமாக உட்காந்துருக்காரு. போட்டு அடிக்குது, உடையுது, நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு கத்துறாரு, ஏய் அமைதியாக இருங்கப்பா, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல, சரி உயிருக்கு சேதம் வராது, கப்பல்லாம் உடஞ்சி போயிடும், நாசமாக போயிருன்னு சொல்லிட்டார். அப்படி அமைதியாக இருப்பாங்க. அப்போ பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சூழ்நிலை வரும், நம்ம பதற வேண்டியதில்லை. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை, ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்குது. இது மத்தியில் டப்புன்னு ஒரு செய்தியை கேட்டோன்னே அதிர்ச்சி. ஓகே, அப்படி ஆயிடுச்சா, சதிச்சிட்டானா, உயிரில் ஆண்டவர் கை வைக்கலை, பிசாசு கை வைக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம், என்னென்ன பண்ணுங்க. நமக்கு உடனே அது அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்குமோ தவிர வேற எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, மூன்றாவதாக கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கொரிந்தியர் நினைக்கிறேன். கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம கடிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. வாசிப்போம். அந்த வசனம் தெரிஞ்சா எதிர எபேசியர் 5:11 வாசிங்க. கனியற்ற அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எபேசியர் இல்லையா? சரி, எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகள்னா, அந்தகாரம்னா என்னது? இருள். அதுவும் காரிருளை காட்டிலும் கொடியது. பைபிளில் அந்தகாரத்தை குறித்து நிறைய சொல்லியிருக்கு. அந்தகார வல்லமை. அந்தகார வல்லமை என்னது? அந்த இருளின் வல்லமை. அப்போ இருளில் என்ன நடக்கும்? திருட்டு நடக்கும், கொள்ளை நடக்கும், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இருட்டில் நடக்கும். அதனால தான் இருளை பார்த்து நிறைய ஒரு பயம். அப்புறம் இந்த அந்தகாரத்தை குறித்து நிறைய விஷயம் சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். அப்போ அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் கவனிக்கணும். நான் இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கேன். அந்தகாரத்தில் எப்படி நம்ம பொக்கிஷம் போச்சு? ஆண்டோடைய பொக்கிஷம். அவன் திருடி வச்சிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் அந்தகாரத்தில் பொக்கிஷங்களையும் நமக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இரும்பு தாழ்பாளரை உடைத்து நம்மகிட்ட திருடி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரால் தர முடியும். இப்போ அந்தகாரத்தினுடைய கிரியைகள், அந்த அந்தகார கிரியைகளை நம்ம இடத்துல இருக்குன்னா கடிந்து கொள்ள வேண்டும். அந்தகார கிரியைகள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள், கோபம், பாவம், எரிச்சல், சண்டை, இதெல்லாவற்றை என்ன செய்யணுமா?
கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் கோபத்தை கடிந்து கொள்கிறேன், போ அப்படின்னு சொல்லி அந்தகார கிரியைகள் எல்லாம் கடிந்து கொண்டு அவளை துரத்த வேண்டும். கனியற்ற கிரியைகள், அதெல்லாம் நல்ல கனி இல்லை. கெட்ட பழங்கள் எல்லாம் நம்ம எப்படி வீசுவோம்? எப்படிங்க வீசுவோம்? எவ்வளவு சீக்கிரமா எடுத்து குப்பையில போடணுமோ, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க அந்த கனியை இதை என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். நீ காய்கறி மார்க்கெட்டு போனீங்கன்னா தக்காளி பழத்தெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. கெட்ட தக்காளி ஒன்று கிடந்தாலும் சரி, அன்னைக்கு என்ன செய்வாங்க? எடுத்து மாற்றிடுவாங்க. ஏன்? மறுநாள் காலில் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் அழுக வச்சிரும். அதனால் சீக்கிரம் எடுத்து மாற்றுவாங்க. இதே மாதிரி கனியற்ற அந்தகார வல்லமைகளை அழுகுன எல்லா கூமுட்டைகளையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்து வெளியே வீச வேண்டாம். துர்நாற்றம் உடனே மாற்றணும். செக் பண்ணணும், டெய்லி நம்மளை செக் பண்ணணும். சரி, அப்படி பண்ணும் பொழுது சாத்தானை ஈஸியாக நம்ம என்ன செய்கிறோம்? தூக்கி விரட்டிக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளை க்ளீனாக வச்சுருக்கும் போது அந்த பிசாசோ கிருமிகள் நம்மளை என்ன செய்யாது? அண்டாது. அடுத்தபடியாக எபேசியர் 6 வாசிக்கும் பொழுது, 6:11 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. போதும் கவனிங்க. அடுத்து நம்ம என்னன்னா திராணி என்று சொல்லும் பொழுது நம்முடைய அந்த பலன் சொல்லலாம், தைரியம் சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தரை நம்ம எதிர்ப்பதற்கு சரியான பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் நம்ம போலீஸ் வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா, போலீஸ் வேலைக்கு சில ட்ரைனிங் இருக்குது. ஓட சொல்லுவாங்க, கயிறு ஏற சொல்லுவாங்க, உயரம் தாண்ட சொல்லுவாங்க, உடம்பை நல்ல ஃபிட்னஸாக வைக்க சொல்லுவாங்க, உடம்புக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளை திராணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் எடுக்க சொல்லுவாங்க, கற்றுக்க சொல்லுவாங்க, பயிற்சி. அப்படி அந்த எந்த விஷயத்தை செய்ய போகிறோமோ அதற்கு ஏற்ற பயிற்சி. நம்ம விவசாயம் செய்ய போகிறோம்னா அதுக்கு இதனை தயார்படுத்தி கொள்வது திராணிங்கும்போது, அதற்கு பிசாசை எதிர்ப்பதற்கு நம்மளை திராணி. பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும். இதுதான் ஆண்டவருடைய பாயிண்ட். நீங்கள் ரெடியாகுங்க, உங்களை தயார்படுத்தி, யுத்தத்துக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட்டு விளையாடுவதற்கு வரைக்கும் ஒரு பயிற்சி தேவை. பால் அதை எப்படி அடிக்கணும், எப்படி தடுத்து ஆடணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அதே போல் யுத்தத்துக்கு, இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் பொழுது தகுந்த பயிற்சிகளை கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. நேற்றைய தினம் மகளிர் தினமா? மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுகிற பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு புதிய பிங்க் கலர் ஆட்டோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இரவு நேர பணியாளர் பெண்கள் அங்கே இரவில் வரும்பொழுது அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கும் அவங்க வாழ்வாதாரத்துக்கும் 3 மாதம் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆட்டோ ஓட்டுறதுக்கான லைசன்ஸையும் கொடுத்து பிங்க் கலர் ஆட்டோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விரைவில் எல்லா இடம் வருமா? சுமார் இப்போதைக்கு ஒரு 200-300 ஆட்டோ இது பண்ணியிருக்காங்க. 200-300 பேர் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பண்ணதாக பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய நல்ல ஒரு முயற்சி. அவங்க எல்லா துறையிலையும் கால் ஊண்டிட்டாங்க. பஸ் ஓட்டுறாங்க பெண்கள், லாரி ஓட்டுறாங்க பெண்கள், நம்ம விமானம் ஓட்டுறாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்கள் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் இப்போ அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நல்லா ஓடுற ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா 3000 முதல் 4000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. கவனிச்சிங்களா? ஒரு மாதம் 1 லட்ச ரூபா மேலே வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பெண்களால் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு 3 மாத பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு. இதே மாதிரி தான் பிசாசை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவை. திராணி ஆகணும். ஓகே, என்கிட்ட எல்லாத்தையும் களையணும். அப்போ பிசாசை எதிர்ப்பதற்கு தகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியணும், என்ன சொல்லணும், அப்புறம் வசனங்களை வாசிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம முதல்ல தாழ்மையாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். அப்போ நீ எவ்வளோதான் உபவாசம் பண்ணி, எவ்வளோதான் ஜெபம் பண்ணி, எவ்வளோதான் வேதம் வாசி, என்னதான் பண்ணி பெருமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசாசு தோழனாக இருக்கான்னு என்று அர்த்தம். ஐயோ வசனம் வாசிங்க, அதை ஒன்றும் புரோஜனம் இல்லைங்க. ஜெபம் பண்ணுங்க, புரோஜனம் இல்லை. ஏன்னா கடவுளே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
ஆகவே தான் பெருமை இருக்கக்கூடாது, நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு அதில் பார்த்தோம். ரெண்டாவது, எபேசியர் அதே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்பகுதி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம யுத்தத்துக்கு நாம் போகும் பொழுது பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உடலில் ஒவ்வொரு பகுதிகளையும் பாதுகாப்பதற்காக கவசங்கள் கொடுப்பாங்க. சர்வ ஆயுதம், எல்லா ஆயுதங்களையும் கொடுப்பாங்க. பட்டயம் கொடுப்பாங்க, ஹெல்மெட்டு கொடுப்பாங்க, மார்க்கவசம் கொடுப்பாங்க. இன்னும் உடம்புல ஒவ்வொரு பகுதியை, முக்கியமான பகுதிகளுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கவசங்களை கொடுப்பாங்க. இதை போட்டுட்டு தான் என்ன செய்யணும், பயிற்சி அந்த எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எதிராளி தாக்கக்கூடிய அம்புகள், எதிராளி தாக்கக்கூடிய அடிகளை நாம் என்ன செய்யலாம், தடுத்து நிறுத்தலாம். அந்த ஆயுதங்களை குறித்து நீங்கள் தொடர்ந்து வீடுகளை வாசிக்கும் என்னென்ன ஆயுதம்னு சொல்லி கிளியராக போட்டுக்கோங்க. அந்த சர்வ ஆயுதம் நம்மகிட்ட என்ன செய்யணும், தரித்தவர்களாக எப்போ யுத்தத்துக்கு தயாராக நாம் நிற்கணும். நம்ம மனுஷனை எதிர்க்கிறோம், ஆனால் அந்த மனுஷனை தூண்டி விடக்கூடிய பிசாசை எதிர்க்கணும்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம பிசாசை எதிர்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம், பிசாசை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் அழகான ஒரு சொல்யூஷனை சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 4:1 வாசிக்கும் பொழுது, ஆ 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அதற்கு பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். போதும். ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு பார்த்தோம், உபவாசிக்கணும்னு பார்த்தோம், கனியற்ற அந்தகார கிரியைகளை நாமளே வெறுத்து தள்ளி விடணும், கடிந்து கொள்ளணும், அந்த அழுகின பழங்களை எடுத்து வீசணும், நம்ம எடுத்து வீசணும், அப்போ தான் அது தானாக போகாது இல்லையா, அது செய்யணும்னு பார்த்தோம். அடுத்து திராணி உள்ளவர்களாக இருக்கணும், பயிற்சி, எப்போ பயிற்சி பெற்று இருக்கணும். தினமும் அந்த எக்ஸசைஸு, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்டுட்டோன்னா உடம்பு மறுபடியும் நல்ல அந்த ஃபிட்டை இழந்துரும் இல்லையா. டெய்லி என்ன செய்யணும், அதை பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உடல் என்ன செய்யும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், திராணியாக இருக்கும். அப்புறம் என்ன, மொத்தம் எப்பவும் என்ன செய்யணும், சர்வாயுத வர்க்கத்தை, அந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாப்பதற்கு அந்த ஆயுதங்களை அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார், முன்மாதிரியை வைத்து போகிறார். ஆண்டவரை யாரும் சோதிக்க முடியாது, ஆண்டவர் நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காண்டி அந்த சோதனையை தனக்கு ஏற்றுக்கொள்கிறார். சரியா? இப்போ பிசாசுக்கு தெரியாதா அவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவரே சோதிக்கிறானா. அப்போ ஆண்டவர் எப்படி எதிர்கொள்கிறார், அவனை அடிக்கவோ தள்ளவோ அவனை திட்டவோ இல்லை, அவனை ஒரே வார்த்தை அவனுக்கு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, வசனத்தின் மூலமாக கொடுக்குறார். இதுதான் பாயிண்ட். நமக்கு வசனம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்மளுக்கு வசனம் ஏன் தேவை, அந்த வசனம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம பேச முடியும். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, இங்கே அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இந்த கல்லுகளுக்கு அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நல்லா கவனிங்க, முதல்ல நம்மளை சந்தேகப்படுத்துவோம். இப்போ ஆண்டவருடைய குமாரன், ஆண்டவர் வந்திருக்கிறார், மனித வடிவில் வந்திருக்கிறார், அவரிடத்துல வந்து அவன் கேட்குறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்றான். இப்போ நம்மள்கிட்ட வந்து நீங்கள் தேவ பிள்ளையே ஆனால் அப்படி சொன்னால், நம்ம தேவ பிள்ளையா இல்லையான்னு தெரிய நமக்கு ஒரு டவுட் வந்துடுது. சில நேரங்கள் அப்படி வந்துடுது இல்லையா. அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணும் பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். நாம் சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசிக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இதுதான் நமக்கு பலன். இதை நம்ம விட்டு விடவே கூடாது எந்த சூழ்நிலையும். ஐயோ, எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த ஹெல்ப்பும் இல்லை, பயங்கர போராட்டத்தில் சிக்கல் இருக்கு, ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பின்வாங்கி போகக்கூடாது. நாம் முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவராய் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்க வேண்டும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஆண்டவர் நான் தேவனுடைய குமாரனா இல்லையான்னு சொல்லி சோதிச்சுட்டு இருக்கல. அவர் யார் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தபடினாலே
அவர் வசனத்தை பேசினார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அது உனக்கு தெரியாதாடா? கவனிச்சிங்களா? அப்போ அந்த எழுதியிருக்கிறத நான் படித்தாதான், நான் கேள்விப்பட்டாதான் நான் பேச முடியும். அதான் வசனம் பவர்ஃபுல்லானது, சாத்தான் எல்லாம் எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த வசனத்தை பேச வேண்டிய. இது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒரு வசனத்தின் மூலமாக பதிலடி கொடுக்கிறார். அடுத்து வாசிக்கலாம் 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசே அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். கவனிங்க என்ன நடக்கு அப்படின்னா, இயேசு அவர் பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பிரிகையின் மேலே அவரை நிறுத்துறான். இப்போ இயேசு கிறிஸ்துவன் தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். வாங்க வாங்க, நீங்கள் தேவனுடைய குமாரன் தானே, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அதோடைய அர்த்தம் கூட்டிகிட்டு போய் வாங்க, இங்கே மேலே ஏறுங்க, இங்கே நில்லுங்க அப்படி சொல்லியிருப்பான். மேலே ஏறி நிப்பாட்டி வச்சுட்டு, பார்த்தீங்களா இந்த உலகம்லாம் எப்படி இருக்குது, இவ்வளோ அழகழகாக இருக்குது, படைச்சதே அவர் தான். அவர்கிட்டே நம்மக்கிட்டேயே என்ன பண்ணுறான், நம்ம பொருளையே ஏமாற்றி விற்கிறது தான். நிறைய பேர் அதான் பண்ணுறான். நம்ம பொருள், நம்ம உரிமை, நம்முடைய சொத்து, நம்மளே ஏமாத்துறான். கவனிச்சிங்களா? இதுதான் அவரையும் செஞ்சுருக்கான். அவர் மேலே போய் நின்ன உடனே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இங்கேயும் அதே தான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சந்தேகத்தை எழுப்பி விட்டுருவான். நல்ல கவனமாக இருங்க. சின்ன சின்ன தவறுகளில் நம்ம விழுந்திருக்கிறதுனால, நம்ம ஒன்றுக்கு உதவாத புழு தூசின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறோம். நாம் தைரியம் கொள்ள வேண்டும். நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஏதாவது எதிர்க்க முடியும். கவனிச்சிங்கன்னா, நீங்கள் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஹல்லேலூயா. தாழ குதிங்க. மேலே உப்பிரியன்னா மேலே மாடியில் உச்சி அந்த இதில் கோபுரத்துலேருந்து என்ன செய்யணும், கீழே குதிக்கணுமா. என்ன ஒரு ஆசை அவனுக்கு, எப்படியாவது கொன்னுடணும், உசுப்பேத்துவான் நம்மளை. குதிங்க. குதிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்கள் தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவாங்க. நான் அதை பார்க்கட்டும். நம்மள்கிட்ட யாராவது இப்படி சவால் விட்டா, நீ கிறிஸ்தவன் தானே, விஷத்துக்கு சாவுக்கு எதுவான ஏதோ ஒன்று எடுத்தா ஒன்றும் செய்யாது, குடின்னா நம்ம நினைஞ்சிடக்கூடாது, குடிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, குடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம செத்து போயிடுவோம். ஏன்னா அது விஷம்னு தெரியும்ல. சாவுக்கு எதுவான இந்த கரண்ட்டை தொட்டா என்ன நடக்கும், தொட்டா என்ன செய்யும், தொட்டு ஷாக் அடித்து நம்ம செத்துருவோம். நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க, விஷம் குடித்தா செத்துருவோம், இந்த கரண்டில் கை வச்சா நம்ம செத்துருவோம், நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம செய்யக்கூடாது. இந்த சாத்தான் நம்மளை செய்ய தூண்டுறான். நம்ம அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியவே கூடாது, பதில் அடி கொடுக்க வேண்டும். இங்கே வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சாவுக்கு எதுவான உனக்கு தெரியாம உனக்கு சோத்துல விஷத்தை கலந்துட்டாலோ, உனக்கு சாத்தான் ஏதாவது சதிகளை ஏற்படுத்தினாலோ ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார் என்பது பொருள். நானா போய் வேணுக்குன்னு போயிட்டு வீம்புகதை பண்ணோன்னா அது குருட்டு விசுவாசம். அப்படி நம்ம செய்யக்கூடாது, அது தப்பு. ஆகவே மற்றவருடைய சவால்களுக்கோ மற்றவருடைய வீண் வம்புகளுக்கோ நம்ம போகாம நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறது, வசனத்தை படித்து கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம ஆவியில் கண்ட்ரோலில் இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. வீண் வார்த்தைகள்னால கிறிஸ்தவ வைராக்கியங்கிற பேரில் தேவையில்லாம வாதங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட சரக்கு இருந்துன்னா, நல்ல ஞானம் இருந்துன்னா ஞானமாக உங்களுக்கு எடுத்து போதிக்கணும். உட்காரப்பான்னு சொல்லி சண்டையாக போகாமல் ஞானமாக அவங்கள்ட்ட எடுத்து பேசணும். புரிய வைக்க முடியுமானால் அப்படி செய்யணும். இல்லையா, நான் அப்புறம் படிச்சுட்டு உனக்கு சொல்றேன்னு சொல்லணும். தாழ குதிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. மீண்டும் சோதிச்சனால என்றும் இப்படியும் எழுதியிருக்கிறது. ஆனா அவன் சொன்னது வசனம் தான், பிசாசு சொன்னதும். பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்க தூதர்களை கொண்டு தாங்குவார்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா. அவனும் வசனம் தான் சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவரும் வசனம் தான் பேசினாரு. வசனத்தால் நெஞ்சாரு முறியடிக்கிறாரு. நீ சொல்ற ஆள் எப்படிப்பட்ட ஆளு, வசனம் சொல்லணும்னா எல்லாரும் சொன்னா நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா. சொல்லக்கூடிய ஆளை நாம் கவனிக்க வேண்டும்.
அவன் தேவனுடைய மனுஷனா, பிசாசுனால வரக்கூடிய ஆளா, ஏமாத்துறவனா, தந்திரக்காரனா என்பதை நாம் புரிந்து கொண்டு தான் நம்ம வீட்டில் என்ன செய்யணும், இடம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பிசாசு அவன் மூலமாட்டே வருவான். வசனத்தை பேசுறவன் மூலமாட்டே அவன் குடும்பத்துல வந்து அவன் வந்துட்டு போன அவன் குடும்பத்துல சண்டை உண்டாகுதுனாலே புரிஞ்சுக்க வேண்டியதான் இவன் யாரால வந்தவன், பிசாசு. நான் தவறான நோக்கத்துல வீட்டுக்கு வந்தவன் புரிஞ்சுக்க வேண்டியதான். சரி, அடுத்து மறுபடியும் 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, அப்புறம் ஆண்டவரை மலைக்கு கூட்டிட்டு போறான். இந்த உலகத்தெல்லாம் உயர்ந்த மலையை கூட்டிட்டு போய் உலகத்தெல்லாம் சுத்தி காட்டி இவைகள் எல்லாத்தையும் நான் தாரேன், ஆனா நீங்க என்ன பண்ணும், சாஷ்டாங்கமா விழணுமா. எப்படி சாஷ்டாங்கம்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? முகம் குப்புற நீளமா விழுறது, அப்படியே கையை நீட்டிக்கிட்டு அப்படியே தலையை குப்புற படுத்து நீட்டமா சாஷ்டாங்கமா விழுறது சாஷ்டாங்கம். அப்புறம் அங்க பிரதேசம் எல்லாம் பண்ணுவோம், நம்ம சாஷ்டாங்கம் விழுந்து உருண்டுகிட்டு இருப்பாங்க நம்ம மக்கள். இதே மாதிரி பண்ண சொல்றான், சாஷ்டாங்கம் விழுந்து. இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் ஆண்டவர் விழுந்து கிடக்கிறவர் தூக்கி எடுக்க தான் வந்தாரே தவிர நம்மளை யாரும் விழுந்து கிடக்க சொல்லவே இல்லை. நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஆனா சாஷ்டாங்கம் விழு, உருண்டு பொருள், எனக்கு ஏதாவது தீயில மிதி, கல்லுல விழு, சாவுன்னெலாம் சொல்லவே இல்லை. விழ வைக்கிறவன் சாத்தான், எழும்பி நிற்க வைக்கிறவன் தேவன். இதுதான் நம்முடைய ஆண்டவர். பரிசுத்த வேதம் நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிற, சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து, தூளிலிருந்து நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஸோ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன்.